கொலை செய்ய நோக்கத்தோடு கத்தி எடுத்துட்டு வந்து கத்தியை வந்து கழுத்துல வைக்கிறான். உன்னை நீ உன்னை கொல்லாம பண்ணா ஏன்டா அன்புமணி எதிர்த்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்கள் ஆத்தூர்ந்து வர்ற வழியில அங்க வருகிற காலி பசங்க 4 பேரு என்ன அன்புமணி இது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் காரை உடைச்சி அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு குத்த வர்றாங்க. தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சைமுத்து அவர்கள் வீட்டுக்கு போய் ஒரு ரவுடி கூட்டம் தாக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவரோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களை மிரட்டுவது, அவர்கள் மிரட்டலுக்கு பயந்துக்குவாங்கன்னு சொல்லி என்ற அடிப்படையில் அவங்க வந்து பண்றது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தன் அவனும் வந்து ஒரு மாதிரி கசாமசான்னு எல்லாத்தையுமே ஐயாவை திட்டுறது, ஐயாவை கொலை செய்யறது, அதை பண்ணு. அவன் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஐயாவே அன்புமணியும் அண்ணனையும் கழுத்தை அறுத்து இதுல வந்து ரோட்ல போடுவோம்னு சொன்னாங்க. அன்புமணி ஆதரவாளர்களால உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு? உயிர் பயம் இல்ல, உயிருக்கு ஆபத்து இருக்குது. அவங்க வந்து போன போட்டு மிரட்டுறாங்க. பயமெல்லாம் இல்ல, அவங்க முகநூல் அட்டகத்திகள். முகநூல்ல மட்டும் ஆகா ஓகன்னு சொல்றாங்க. நாங்க வந்து களப்போராளிகள் இங்க இருக்கோம். நைட்டு மட்டும் ஒரு 50 போன் பண்ணிருப்போம். ஆமா, எதுக்காக கேஸ் கொடுக்காதன்னு ஒருத்தன் பேசுறது, ஒருத்தன் வந்து மிரட்டுறது. நடவடிக்கை எடுப்பாங்க நம்புறோம். நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் நாங்க எங்களுக்கும் சில வித்தைகள்லாம் தெரியும். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். எப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு இயல்பான ஒரு இதுக்காக தான். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் 100%. இங்கே அனைத்து நிர்வாகிகளும் மக்களும் பொதுமக்களும் எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அடிப்படையில் சில இடத்துல எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களை சில பேர் மிரட்டுவதாக வந்து ஒரு தகராறு பண்ண வருவதாக ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் சும்மா உங்களுக்கு தெரியாதுல்ல, கஞ்சா போட்டுட்டு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கஞ்சா பாருங்க. நேற்று கூட திருமலையில் கஞ்சா போட்டு ஒரு கொலை நடந்திருக்குது. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல். எப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்கள் ஆத்தூருக்கு போகிறாரு. ஆத்தூர்ந்து வர்ற வழியில் வாழப்பாடியில் நின்று ஒரு டீ கடை டீ சாப்பிட்றாரு. அங்கே வருகிற காலி பசங்க 4 பேர் அவரை இந்த மாதிரி எப்படின்னா என்ன அன்புமணி இது பண்ணுறியா, வைத்திய எப்படின்னா இந்த மாதிரி இதிலெல்லாம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் காரை உடைச்சி அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு குத்த வர்றாங்க. அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. நேற்று இரவு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில கொள்கை விளக்கணியினுடைய துணை செயலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் அவர் வீட்டில் இருக்கிறாரு. அங்கே சில காலி பசங்க அவரை வந்து கொலை செய்ய நோக்கத்தோடு கத்தி எடுத்துட்டு வந்து கத்தியை வந்து கழுத்தில் வைக்கிறான். உன்னை நீ உன்னை கொல்லாம பண்ணா ஏன்டா அன்புமணி எதிர்த்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் எதுக்காக சொல்கிறேன், அதே மாதிரி நம்முடைய இதுக்கு முன்பு கடந்த 16 சனிக்கிழமை அன்னைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் இவர் நம்ம பாட்டாளி முடிச்சு மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சைமுத்து அவர்கள் வீட்டுக்கு போய் ஒரு ரவுடி கூட்டம் தாக்குது. அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்போ எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுக்கு கைது நடவடிக்கை இல்லை. அப்புறம் அதே மாதிரி இன்னொருத்தன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தன் அவனும் வந்து ஒரு மாதிரி கசாமசான்னு எல்லாத்தையுமே ஐயாவை திட்டுறது, ஐயாவை கொலை செய்யறது, அதை பண்ணு. அவன் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஐயாவே அன்புமணியும் அண்ணனையும் கழுத்தை அறுத்து இதில் வந்து ரோட்டில் போடுவோன்னு சொன்னவன். அந்த ஆள் அவனும் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவரோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களை மிரட்டுவது, அவர்கள் மிரட்டலுக்கு பயந்துக்குவாங்கன்னு சொல்லி என்ற அடிப்படையில் அவங்க வந்து பண்ணுறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களை பொறுத்தவரையில் மருத்துவர் ஐயா அவர்கள் 100% சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்துல உன்னை நான் எதுக்காக அனுப்பிச்சி விட்டேன்னா ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுக்காக அனுப்பிச்சி விட்டேன். ஒரே ஒரு சின்ன சலசலப்பு கூட சட்டம் ஒழுங்குக்கு எதிராக நம்முடைய கட்சிக்காரங்க யாரும் ஈடுபடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த மாதிரியெல்லாம் அவங்க மிரட்ட வந்தாலும் கூட அந்த மிரட்டலுக்கு யாரும் பயந்துக்கிட்டு இங்கே காவல்துறைக்கு வரல, யாரும் நாங்கள் பயந்துக்கிட்டுலாம் வரல. அதற்கு எதிர்கொண்டு எதையும் செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட நான் எதுக்காகன்னா நீதியை நம்புகிறோம், காவல்துறை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆக நடந்த அந்த 5-6 நிகழ்வுகள், அதே மாதிரி நம்முடைய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் அவர் வீட்டு
அங்கே அந்த ஊருக்கு அந்த பசங்க சம்மந்தம் இல்லை. அவர் வீட்டுக்கிட்ட வந்து சில பேர் வந்து பட்டாசு வெடிக்கிறானுங்க வேணுன்னு. ஆத்தூர் கொத்தாம்பாடியில் அவர் வீட்டில் இருக்க வெடிக்கிறாங்க 18 நைட்டு 10 மணிக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வெட்டரன் போடுறது, குத்தரன்னு போடுறது, முகநூலில் போடுறது, இதில் வாட்ஸ்அப்பில் போடுறது, அது இன்னும் தனித்தனியான செய்திகள். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சட்டத்தின் நீதி நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளை நம்புகிற காரணத்தினால் அவரிடத்திலே வந்து புகார் தெரிவித்திருக்கிறோம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இளம் அதிகாரி, அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, 2 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இது நடந்துக்கிட்டு இருக்கிற செய்திகளை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். நான் கேட்டேன், ஐயா அவர்களோடு இணைந்து உண்மையான பாட்டாளியம் கட்சிக்காரங்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் தப்பு நடக்குதா சொல்லுங்கன்னு கேட்டோம். அவர் சொல்கிறாரு, உறுதியாக நீங்கள் எந்த தப்பும் யாரும் எதுவும் பண்ணலை, உங்களுடைய உங்களோடு இருக்கிற கட்சிக்காரங்க வீட்டுக்கு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க, அதெல்லாம் ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ வாழப்பாடியில் செல்லும் முறையில் ஃபுட்டேஜ், இப்போ பூலாம்பட்டியில்னா இன்றைக்கி அதுக்கான உரிய ஃபுட்டேஜ் எல்லாமே, அதே மாதிரி நம்ம நடராஜ் வீட்டுக்குன்னா எல்லாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சட்டத்தை நம்புகிறோம், யாருக்கும் பயந்து இங்கே வரல. மீண்டும் சொல்கிறோம், யாருக்கும் பயந்து நாங்கள் பாட்டாளி மொழி சேர்ந்தவர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டுகள் அரசியலில் மூத்த அரசியல் தலைவர், பாரத பிரதமர் மோடி அவர்களாலே பாராட்ட பெற்றவர், தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களாலும், முன்னாள் முதலமைச்சர் அன்னை அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களாலும் பாசத்திற்கும் போட்டுதலுக்கும் உரியவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களாலே நெஞ்சம் நிறைந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்ற ஐயாவை புகழத்தக்கவர். அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவராக இருக்கிற ஐயா அவர்களோடு இருக்கிற நாங்கள் சட்டத்திற்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் 100% கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். 2 நாளில் இல்லை 2 நாளில் அவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், நான் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறோம், நியாயமாக நடவடிக்கை மிக விரைவில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள நடவடிக்கை எடுத்தது, ஃபுட்டேஜ் இருந்து நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன? அதான் சார் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு மேலே, ஏன்னா முதல் இன்றைக்கி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், நேற்று தான் காவல் நிலையங்களில் புகார் கொடுத்துருக்குறோம். அது தொடர்ந்து இன்னமும் தொடர்ந்து நடந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டி வரும், வேற ஒன்றும் இல்லை சார். அன்புமணி ஆதரவாளர்களால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு? உயிர் பயம் இல்லை, உயிருக்கு ஆபத்து இருக்குது. அவங்க வந்து மிரட்டுறாங்க, ஃபோனை போட்டு மிரட்டுறாங்க, பயமெல்லாம் இல்லை, பயமெல்லாம் நான் இன்றைக்கும் தனியாக தான் போகிறேன். ஆமாம், ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அவங்க முகநூல் அட்டகத்திகள், முகநூலில் மட்டும் ஆகா ஓகன்னு சொல்கிறவங்க. நாங்கள் வந்து களப்போராளிகள் இங்கே இருக்கிறவங்களாம். நைட்டு மட்டும் ஒரு 50 ஃபோன் பண்ணியிருப்போம். ஆமாம், களப்போராளி. எதுக்காக வேண்டாம் கேஸ் கொடுக்காதன்னு ஒருத்தன் பேசுறது, ஒருத்தன் வந்து மிரட்டுறது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற யாருமே, நான் தான் முதல் பத்திரிகையாளர் செஞ்சு கூடதே சொன்னேன், இருக்கிற மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்களோ யாருமே நேற்று அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. எல்லாமே ஐயா அவர்கள் இயக்கத்தை உருவாக்கும் போது 1980, 85, 88, 89 காலத்திலிருந்து பாட்டாளி செல்லும் இருக்காருன்னா, இப்போ தொப்பா கொண்டு இருக்காருன்னா, அவங்களாம் 85 ஆண்டு காலத்தில் அரசியலுக்கு வந்தவங்க. உங்களையும் மறக்கிறாங்களா? ஒட்டுமொத்தமாக பாட்டி சார். இப்போ அவனுங்க வந்து ஒரு இதில் ஒரு தெரியாத நம்பரில் நைட்டில் போதை போட்டு பேசுறது, நீ எந்த நம்பர்னு அவனுக்கு என்ன தெரியும் பாவம். ஆமாம், அவனுக்கு சொன்னால் ஒரு ஃபோனை போட்டு இவ்வளோ பேசுனா இவ்வளோ காசுன்னு சொல்கிறாங்க, அதுக்காக பேசுகிறாங்க. அதுக்கு என்ன அவனுடைய சொல்றது யாருங்க? அந்த மாதிரி சொல்றது யாரு சொல்கிறோம், போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்லுவோம், நம்பர் கொடுத்துருக்கோம், சொல்லுவாங்க. நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறோம். நடவடிக்கை எடுக்கலைன்னா மீண்டும் இந்த நிலை தொடர்ந்தால் அப்புறம் நாங்கள் எங்களுக்கும் சில வித்தைகள்லாம் தெரியும். அது தேவை. எப்படின்னா, நாங்கள் அறவழி போராட்டம் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறோம். என்ன காரணம்னா, எங்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு தான் முக்கியம். அதுக்கான போராட்டங்களை எங்கள் ஐயா முன்னெடுக்க போகிறாரு. அதில் தான் எங்களுடைய சக்தி இருக்குது. அதே மாதிரி சேலம் மாவட்டத்துக்கு மருத்துவர் ஐயா அவர் விரைவில் வருகிறார். அந்த கூட்டத்தில் கிராம கூட்டங்களில், அதுவும் பாருங்கள், கிராம கூட்டங்களில் 11 தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் வீதம் கேட்டிருக்கிறோம். 11 தொகுதிக்கு 11 நாள் கேட்டிருக்கிறோம். கிராம கூட்டங்கள், அந்த கிராம கூட்டங்களில் சிறிதளவும் ஆடம்பரம் இல்லாமல், கட்சிக்காரங்க சொல்லிட்டாரு, ஒரு செலவும் இருக்கக்கூடாது, கட்சி கொடியை கட்டுறீங்க, 4 சேர் போடுறீங்க, கிரேனுக்கு மாலை
மாலை போடுறது கிரேன்லாம் வேணாட்டாரு. அது ஐயா தான் மாலை போடுறது, சால்வை போடுறது, இந்த பூ தூவுறது இதெல்லாம் அவருக்கு எப்பவும் பிடிக்காது. மருத்துவர் ஐயா அவர்கள் போராளி இல்லை கழிச்சு. சரி, அது யாரோ ஒருத்தர் கேட்டாங்களே தேர்தல் கமிஷனை பற்றி நேற்று இப்போ வரும்போது கேட்டாங்களே என்கிட்ட. நேற்று தேர்தல் கமிஷன் போயிருந்தோம்னு சொன்னோம்ல, அது என்னன்னா நீ தான் கேட்டீங்களா? இப்போ எப்படின்னா தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையில் நேற்றுக்கு முதல் நாள் டெல்லிக்கு போயிருந்தோம். வழக்கறிஞர் குழுவோடு நான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் நான் எம்எல்ஏ இணை பொதுச் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையாளரில் அங்கே இருக்கிறவங்களுடைய சாதாரணமாக கூட அனுமதி வாங்குறது கஷ்டம். எங்களுடைய நேரம் நாங்கள் போனோடனே தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேந்திரா அவர்களே வந்தார். அவரே இருந்தார். நாங்கள் போய் நிற்கிறோம். வந்தார். என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் இந்த செய்தியை சொன்னோன்னே வாங்கினவர் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார். எங்களுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக எங்களுடைய சூழலை எடுத்துரைத்தார். என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பதவி என்பது 28/5/2025 முடிவுற்றது. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 9 ஒரு பொதுக்குழுவை போட்டு அந்த பொதுக்குழுவில் தலைவராக அவரை மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணது தப்பு. ஒன்று அதை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி 2022 ஆண்டு தான் பொதுக்குழு நடைபெற்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணன் அன்புமணி அவர்கள். ஆனால் அங்கே பதிவு செய்யப்பட்டது 2023 பதிவு செஞ்சு 26 வரையிலே அவருக்கு பதவி காலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அதே மாதிரி பீகாரில் பாட்டாளி கட்சி போட்டியிடுதுன்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. பீகாரில் பாட்டாளி கட்சியில் கிளை ஒரே ஒரு கிளை கூட இல்லை, அங்கே ஒரு உறுப்பினர் கூட இல்லைன்னு அவர்கிட்ட சொன்னோம். அப்படியா பீகாரில் உங்களுக்கு கட்சி இல்லையான்னு கேட்டார். பீகார்லேயும் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் தான் எங்களுக்கு கட்சி இருக்குதுன்னு சொன்னோம். அதை கேட்டிருக்காரு. இன்னமும் பல செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனுடைய உண்மைத்தன்மைகளை அவர்கள் ஆய்வு செய்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டு காலம் உழைத்தது, ஓய்வொன்றை உழைத்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வாக்காளர்களும் மருத்துவர் ஐயா அவர்களை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எடுத்து சொன்னோம். அதாவது தமிழில் தெரிஞ்சவங்களுக்கு தமிழில் நாங்கள் சொன்னோம் எங்கள் செய்தியை. ஆங்கிலத்தில் நம்முடைய எங்களுடைய வழக்கறிஞர் சொன்னார். இந்தியில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சொன்னார். இதெல்லாம் சொல்லி விளக்கி சொல்லியிருக்கிறோம். ஒன்று பாருங்கள், 9:45 மணிக்கு நாங்கள் போனோம். 2 மணி வரைக்கும் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட், மிக நீண்ட நெடிய அப்பாயின்மெண்ட். 5 அதிகாரிகளை சந்தித்து விளக்கி இருக்கிறோம். நல்ல நியாயமான முடிவு வரும். மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மிக விரைவிலே இப்போ எல்லாத்தையும் தெரியும். மிக விரைவிலே தேர்தல் கமிஷனும் அங்கீகரிக்கும். அன்னைக்கு பட்டாசு வெடிச்சது, அந்த பட்டாசு வெடிச்சது அதெல்லாம் சும்மா ஒரு இதுதான், ஒரு மக்களை திட்டமிட்டு திசை திருப்பி ஏமாற்றும் ஒரு நாடகம் தானே தவிர உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரை. இன்னொன்றுங்க, மாம்பழ சின்னம் கொடுத்துருக்குது அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கல, தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருக்குது. 28/5/2025 தலைவர் பதவி அன்புமணி அண்ணனுக்கு முடிவு விட்டுருக்கு. 30/5/2025 அன்று முதல் பாட்டாளி மக்கள் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆகவே முகவரியை மாறி அங்கே கடிதம் போயிருக்க தவிர பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான். ஏஃபார்ம் பிஃபார்மில் அவர் தான் கையெழுத்து போடுவார். எவ்வளோ நாள் தேர்தல் ஆணையம் ஏங்க இப்பயே சொல்லிட்டாங்களே, முகவரி மாற்றம் மட்டும்தானே தவிர அந்த முகவரி மாற்றத்தை கொடுத்துருக்குறோம், மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை கொடுத்த ஆவணங்கள் ஏதாவது வெளியிடுறதுக்கு அது நான் கொடுத்துருமே, டெல்லியில் கொடுத்துருக்கோம். தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கிற கடிதத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். பீகாரில் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டி இல்லை. நான் உறுதியாக சொல்கிறேன், மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. பீகாரில் நடராஜன் உன்னதான் நீங்கள் தான் முதலமைச்சர். எப்போ யாராவது போட்டிங்களா? அவர் துரைசாமி உங்களை முதலமைச்சர் ஏற்பட 5 வருஷம் அறிவிச்சலாமா? பீகார் முதலமைச்சர் ஏன்னா நேற்று நைட்டு இறந்தாங்களா துரைசாமி? நீ ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? அதனால பீகாரில் பாட்டாளி போட்டியிடல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.